ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி முடிஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2227 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட டவுன் ஆகிருக்கு. அதாவது 2.9% லோவில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 வந்து 743 பாயிண்ட்ஸ் டவுனில் முடிஞ்சிருக்கு. அதாவது 3.24% கிட்டத்தட்ட டவுனில் முடிஞ்சிருக்கு. பிசி மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் கிட்ட வந்து 3.46% அண்ட் 4.13% லோவில் முடிஞ்சிருக்கு. இந்தியா ஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 66% கிட்டத்தட்ட ரைஸ் ஆகிருக்கு. அதாவது 22.8 எல்லாம் முடிஞ்சிருக்கு. இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுறதுனா நம்மளோட மார்க்கெட்டில் வந்து ஒரு நர்வஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் அதர் செக்டர் இண்டெக்ஸஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து 3.19% விழுந்திருக்கு. நிஃப்டி வந்து 3.49% விழுந்திருக்கு. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து பிளட் பாத் தான் கிட்டத்தட்ட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதுக்கு மெயின் ரீசன் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்ட டேரிஃப் பிளான்ஸ் தான். இப்போ வரைக்கும் ட்ரம்ப் வந்து அவரோட டேரிஃப் பிளான் வந்து கம்மி பண்ணுறதா இல்லை. அதாவது கொஞ்சம் கூட ஒரு சைன் காட்டவே இல்லை, பேக் அடிக்கிற மாதிரி இப்போ வரைக்கும். அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் குளோபல் செல் ஆஃப்க்கு. நம்ம மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஏஷியாவில், யூரோப்பில், யூஎஸில் எல்லா பக்கமும் இருக்குது. இன்ஃபேக்ட் ஏஷியாவில் டைவான் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10% விழுந்திருக்கு மண்டே இன்னைக்கு. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் மார்னிங் சொன்ன மாதிரி மோர் தென் 7% கிட்டத்தட்ட கிராஷ் ஆகிருக்கு. இந்த டேரிஃப் பிளான் வந்து கிட்டத்தட்ட 180 கண்ட்ரீஸ்க்கு கிட்டத்தட்ட இம்போஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண தூண்டும். அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து கம்மி பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் சென்டிமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். மெயினாக கன்சூமர் சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து கண்டிப்பாக அடி வாங்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த யூஎஸ் ஸ்டேட் பாலிசி வந்து எப்படியே சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளோபல் ரெசிஷன் வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து 26% டேரிஃப் வந்து இந்தியா மேலே போட்டாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து நம்மளோட க்ரோத் எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 6.3% கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் வந்ததுக்கப்புறமா நம்மளோட எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா 6.3லேருந்து 6.1 ட்ரிம் பண்ணிட்டாங்க நம்ம கண்ட்ரியோடத. அப்புறம் எஃபிஐயோட அவுட்ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கீப் ஆன் செல் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்தியன் எக்யூட்டிஸில். ஏப்ரல் மந்த்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,730 crores கேஷ் செக்மெண்ட்டில் இந்த மாதம் இப்போ வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்பிஐயோட எம்பிசி அதாவது மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து ஏப்ரல் 9 வந்து இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த டைம் வந்து ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட க்ரோத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த டைம் ரேட் கட் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம் ஏப்ரல் 9 வந்து ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லை ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆர்பிஐயோட எம்பிசி அதாவது மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து ஏப்ரல் 9 வந்து இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த டைம் வந்து ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட க்ரோத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த டைம் ரேட் கட் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம் ஏப்ரல் 9 வந்து ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லை ஸ்டடியாக